சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கலைராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கையில் செல்போன் வச்சிருக்கிறோம். நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. வேண்டியவை வேண்டாதவைன்னு எல்லாம் வருது. நாம தான் அன்னப்பறவை போல பால் தண்ணியை பிரித்தெடுக்கணும். பால் என்பது அருமையான ஓர் உணவு. அதிலும் குழந்தைகள் ஆரம்பித்து வயசில் பெரியவங்க வரை எல்லாருக்கும் உகந்த திரவ உணவு பால். நமது உடலின் எலும்பு பல் ஆகியவற்றின் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் பால் மிக மிக அவசியம். வைட்டமின் B12 பொட்டாசியம் சத்துக்களை அளிக்க வல்லது பால். சுண்ணாம்பு சத்தை உடல் கிரகிக்க எடுத்துக்கொள்ள பால் உதவி செய்யுது. அதே சமயம் மிக அதிகமான அளவு பால் குடிக்கக்கூடாதுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு காலையில் 1 டம்ளர், இரவு 1 டம்ளர் அல்லது இன்னொரு டம்ளர் சேர்த்து மொத்தம் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு போதுமானதுங்கிறாங்க. சரி, இந்த பாலில் என்னதான் இருக்கு? 87% தண்ணி, அப்புறம் சர்க்கரை லாக்டோஸ் இருக்கு. இவை தவிர புரதம், கொழுப்பு, வைட்டமின், தாது உப்புக்கள், ஹார்மோன்கள் இவை யாவும் கலந்த கலவை தான் பால். கலைராஜன் ஐயா, சின்ன குழந்தைங்க 2 வயசுலேருந்து 5 வயசு வரை உள்ள குழந்தைகள் பால் பொருட்களை சாப்பிடலாம். எளிதில் ஜீரணமாகக்கூடிய சத்துக்கள் பொதிந்த திரவ உணவு தான் பால். மிக அதிகமான அளவு பால் குடித்தோம்னா ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் பிரச்சனைகள் வரும். ஏன்னா நம்ம ஆட்கள் நமது குழந்தைகளுக்கு உள்ளுக்கு ஏதாவது கொடுக்கறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்களே ஒழிய அவர்களது உடல் உழைப்பு பற்றி சிந்திக்கிறதில்ல. நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி எல்லாத்தையும் சிந்திக்கணும். பால்னு கடுதாசியில் எழுதும்போது ஒரு செய்தி. பாலுக்கு சிரமம் கொடுத்தோம்னா அது தயிராகும். தயிருக்கு கஷ்டம் கொடுத்தோம்னா வெண்ணெய் ஆகுது. வெண்ணெய்க்கு சிரமம் கொடுத்தோம்னா நெய் கிடைக்கும். பாலை விட தயிர் உயர்ந்தது, தயிரை விட வெண்ணெய் உயர்ந்தது, வெண்ணெயை விட நெய் உயர்ந்தது. இதற்கு என்ன பொருள்? அடிக்கடி சிரமங்களை, கஷ்டங்களை, சங்கடங்களை சந்தித்தால் எந்த ஒரு மனிதனுடைய நிறம் மாறுவதில்லையோ சமூகத்தில் அவருடைய மதிப்பு அதிகரிக்கும். பாலை ஒரு நாளைக்கு தான் பயன்படுத்த முடியும். அதுக்கு பிறகு பால் கெட்டு போயிடும். பாலில் ஒரு சொட்டு மோர் விடும்போது அது தயிராக மாறுது. அது 2 நாளைக்கு இருக்கும். அதுக்கு மேலே புளிச்சிரும். தயிரை கடையும் போது வெண்ணெய் கிடைக்குது. அதை இன்னும் ஒரு 3 நாளைக்கு வச்சுக்கலாம், இருக்கும். வெண்ணெயை கொதிக்க வச்சா நெய்யாகும். நெய் ஒருபோதும் வீணாகாது. கலைராஜன் ஐயா, ஒரே நாளில் கெட்டுப்போகும் பாலுக்குள் ஒருபோதும் கெட்டுப்போகாத நெய் ஒளிஞ்சிருக்கு. நமது மனம் கூட அளவற்ற சக்திகளால் நிரம்பி இருக்கு. அதில் கொஞ்சம் நேர்மையான உண்மையான எண்ணங்களை போடுங்க. எல்லாம் நல்லபடியாக இருக்கும், நல்லதாகவே நடைபெறும். நமக்கு நாமே சிந்தனை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையை இன்னும் சரிபார்க்கணும், சரி செய்யணும். பிறகு பாருங்க, ஒருபோதும் தோல்வி என்பது நம்மகிட்ட வராது. எல்லாம் மனசு தான். மனசு வைக்கணும். இப்படி பால் பற்றி நிறைய செய்திகள் நமது அலைபேசிக்கு வந்தது. அதை உங்ககிட்ட தெரிவித்தால் மற்றவர்களுக்கும் உபயோகரமாக இருக்குமென்னு தான் இந்த கடுதாசி. ஷேரிங் த நாலெட்ஜ், ஷேரிங் இஸ் பவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.